இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஷார்ப்பா 12:00 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம பேக்கேஜுக்கு புறப்பட்டு போயிட்டுருக்கோம் வாங்க. பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. 12:17 ஆகுதுங்க டைமு. ஆனால் 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து 12:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் தாங்க ஒரு 2 ஹவர்ஸ் பேக்கேஜில் இருக்கோங்க. நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். வாங்க கஸ்டமரை நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம லோக்கலில் நாமக்கல்லில் இன்றைக்கி வந்து அவுட் ஸ்டேஷன் எங்கேயுமே போகலைங்க நம்ம. ஏன்னா எந்திரிச்சதே வந்து பார்த்திங்கன்னா மணி 11:30 தாங்க நம்ம எந்திரிச்சோம் இன்றைக்கி. எதுவும் அவுட் ஸ்டேஷன் மூலம் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்து ஓட்டுறது இண்டிகா தாங்க எடுத்து ஓட்டுறோம். இந்த வந்து 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஓடுதுங்கிறது தெரில. நம்ம மினிமம் வந்து 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. சாரும் மேடம் தாங்க கஸ்டமரு. எங்கள் 2 பேரும் தான் நம்ம கஸ்டமரு. நம்ம பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இப்போ வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. எங்கே இன்னும் வேன் அவசியம் இல்லை, வந்து துணி கடையில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து துணி கடைக்கு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம துணி கடையில் தானே இறக்கி விட்டு நம்ம கடைக்கு முன்னாடி போடலைங்க. இந்த பக்கம் மரத்தில் ஒரு நிழல் கிடச்சனால கரெக்டாக நம்மளுக்கு நிழல் கிடச்சிச்சு. அதனால் வண்டி கரெக்டாக நிழலில் போட்டோம். மேடமும் சாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து துணி கடைக்கு உள்ளார போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளார ஏதோ பிளானே சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. நெக்ஸ்ட்டு இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வீட்டிலேருந்து புறப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 12:29க்குலாம் ஷார்ப்பாக புறப்பட்டோங்க. 12:30க்கு புக் பண்ணியிருந்தாங்க. 12:29க்குலாம் வந்து நம்ம ஷார்ப்பாக அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்துட்டு இப்போ தாங்க நம்ம கஸ்டமர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து இறக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:47 ஆயிடுச்சுங்க. இன்னும் வரைக்கும் இன்னும் கஸ்டமர் வரல. இன்னும் துணி கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம ரெடியாக நிற்கிறோம். இப்போ கஸ்டமர் வந்தோடனே நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு போயிடுவோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு பார்க்கிங்க்கு எப்படி வெயிலா எப்படிங்கிறது தெரிலிங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா அதே துணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ வாங்கின பர்ச்சேஸ் பண்ண பேக் வந்து உள்ளாரே வச்சுட்டு போகலாமான்னு கேட்டாங்க. மேடம் நீங்கள் வந்து தைரியமாக வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து பேக் வந்து வண்டியிலே வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய்ட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் தாங்க நம்ம கஸ்டமர் இவங்க தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெரைன் வந்து துணி கடை இருக்குதுங்க. அங்கே தான் போகிறாங்க. அந்த பக்கம் வந்து பேரிகார்டு இருக்கனால பார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னனால நம்ம இந்த பக்கமே பார்க் பண்ணிட்டோங்க. அதுக்குள்ளார இறங்குறப்ப வேறு ஒரு பிளான் மாதிரி ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கடைக்கு போகிறாங்க போல். இப்போ வந்து அடுத்தது வந்து இந்தியன் டெரைனுக்கு தாங்க கஸ்டமர் போகிறாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:22 ஆயிடுச்சுங்க டைம். இப்போ வந்து டைம் வந்து 1:22 ஆயிடுச்சுங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 3ங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 3ல் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் துணி கடைக்கு தாங்க போயிருக்காங்க. இங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் துணி கடைக்கு தாங்க போயிருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:50 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 12:30க்கு பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணோங்க. 1:50 ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட கவரேஜ் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது. இது பேக்கேஜ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தாங்க தெரியுது. பேக்கேஜ் நம்ம எக்ஸ்டெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஆஃப்டர் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் துணி கடையில் எடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட் எங்கே போகிறோங்கிறது அந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம் வாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு பேக்கேஜ் முடியறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தாங்க இன்னும் டைம் இருக்குது. இன்னும் கஸ்டமர் வரலைங்க. இன்னும் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அன்லிமிட்டடில் தாங்க வண்டி நிற்கிது. இன்னும் கஸ்டமர் வரலைங்க. இப்போ வந்து 3வது பாயிண்ட்லேயே தாங்க நிற்கிறோம். இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போல். அதனால் வந்து பேக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜ் 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:00 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3:00 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து 3வது பாயிண்ட் தாங்க அன்லிமிட்டட் துணி கடைக்கிட்ட தாங்க இன்னமும் நிற்கிறோம். இப்போ தான் கஸ்டமர் கால் பண்ணி 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் முடிஞ்சுங்க. 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம சைட்லேருந்து ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லிடுவோம். அதனால் 2 ஹவர்ஸ் தான் கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து 3rd ஹவர் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து சொல்லலாம் இல்லை நாளைக்கு கேட்டுறக்கூடாதுங்க. அதனால் வந்து நம்ம வந்து 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து முடிஞ்சுங்க. 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம அன்லிமிட்டட் துணி கடையில் தாங்க நம்ம நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி தாங்க இருக்குது அன்லிமிட்டட் துணி கடை வந்து பின்னாடி தான் நிற்குது. நம்ம இன்னமும் அங்கே தாங்க வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3:00 ஆயிடுச்சுங்க. 12:30க்கு நம்ம பிக்கப் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 3:00 ஆயிடுச்சுங்க. 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறப்ப நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:20 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம A2B ஹோட்டலில் தாங்க கஸ்டமர் இறக்கி விட்ருக்கோம். சாப்பிட்டு வரேன்ட்ருக்காங்க. 3:20 ஆயிடுச்சுங்க டைம். இன்னும் 10 மினிட்ஸ் தான் 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் முடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க சார், இதோட முடிஞ்சிச்சு, இது அடுத்தது வந்து வீட்டுக்குன்ட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாங்க, டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ A2B ஹோட்டலில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா A2B ஹோட்டலில் தாங்க இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்தோடனே அடுத்தது வந்து வீட்டில் தாங்க ட்ராப் பண்ண போகிறோம்.
இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் 4ங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A2B ஹோட்டலில் தாங்க கஸ்டமர் இறக்கி விட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:20 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதோட பேக்கேஜ் வந்து 3 ஹவர்ஸ் பேக்கேஜ், 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து 3 ஹவர்ஸ் பேக்கேஜாக மாறிடுச்சுங்க. இந்த கஸ்டமர் வந்து சாப்பிட்டு வந்தோடனே வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டில் தாங்க கஸ்டமரை போய் ட்ராப் பண்ண போகிறோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது வீட்டுக்கு போய்ட்டு பார்த்துக்கலாங்க. 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அது ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட நீங்கள் பொறுமையாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ கஸ்டமர் நம்பரை வந்து நம்ம அடுத்தது வந்து எத்தனை மணிக்கு வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறோங்கிறது வாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட வீட்டுக்கு வந்துட்டவங்க, கஸ்டமரை இறக்கி விட்டாச்சுங்க. நம்ம வண்டி வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து வண்டி செக் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா மொபைல் ஃபோன் வரும், பேசுவாங்க, அப்படியே வச்சுருவாங்க, இல்லை சார்ஜ் போடுவாங்க, இல்லை ஏதோ பை மிஸ் பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவாங்க. அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து வண்டி நீட்டாக நம்ம செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோங்க. இந்த ட்ரிப்புக்கு உண்டான பேமெண்ட்டு கஸ்டமரும் நீட்டாக பே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து பேக்கேஜ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. 3 ஹவர்ஸாக மாறிடுச்சு. 3 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அந்த ஒரு 15 மினிட்ஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே எந்த ஒரு சார்ஜுமே நம்ம வந்து பண்ணலைங்க. ஏன்னா நம்ம கிரேஸ் டைமுங்கிறத ஃப்ரீ டைம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோங்க. 3 ஹவர்ஸ் எடுத்தனால ஒரு 15 மினிட்ஸ்லாம் கணக்கில் வைக்கலைங்க. இப்போ கஸ்டமர் வீட்டில் இறக்கி விட்டு கஸ்டமர் வீட்டிலேருந்து நம்ம அவ்வளோதாங்க புறப்பட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் டியூட்டி ஏதாச்சும் லோக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன்றவங்களுக்கும் வந்து டாக்ஸி நாமக்கல்லில் தேவைப்படுதுன்னா நம்ம இந்தியன் டாக்ஸி எப்பயுமே வந்து கால் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குங்க. லோக்கல் பேக்கேஜ், அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ், ட்ராப்பு எல்லாமே நம்ம பண்ணி தரோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.